சித்திரி மலர் அறிவு. இஃப் யூ டு நாட் கண்ட்ரோல் யுவர் ரியாலிட்டி வில் கண்ட்ரோல் யூ அப்படின்னு இந்த இந்த மலர் எனக்கு அறிவுறுத்தின மாதிரி இருந்துச்சு. ஆஹ் அப்புறம் இதுல நம்ம பார்த்த அந்த இலைகள் வந்து ஒரு கிறிஸ்ப் எடிபிள் லீஃப் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இலைகளை வந்து இந்த செலரி அந்த மாதிரி சாலட்ல யூஸ் பண்ணிருக்காங்க அந்த காலத்துல இருந்து. அப்புறம் இன்டிபஸ் அப்படின்றதுக்கு என்ன பொருள்னா டு கட். அந்த மாதிரி இந்த மனிதர் கட் பண்ணி விடுவாங்க. நம்ம ஒண்ணு சொல்ல வந்தாலும் இல்ல எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது அப்படின்னு கட் பண்ணி விடக்கூடிய நபர்களா இருக்காங்க. வீட்டை கோயிலா மாத்துறது இவங்கதான். ஆப்போசிட்டும் இவங்களால முடியும். ஆஹ் இவங்க பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகம். ஆஹ் அப்புறம் இந்த ஹென்பெக்ட் மென் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களின் அடக்குமுறைக்கு, ஆதிக்கத்துக்கு, ஆளுமைக்கு ஒரு அளவுக்கு மேல ஆளானவர்கள். பாஸோ இல்ல டீச்சரோ இல்ல யாரோ பெண்கள் ஒய்ஃப் அம்மான்னு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு மேல ஆளாயிருப்பாங்க. அந்த அவங்களோட பிடியில இருக்கக்கூடிய ஆண்களுக்கு சிக்கரி போடும் போது அவங்களுக்கு விடுதலை கிடைக்குது. அப்புறம் ஆஹ் இது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு புழுக்கம், ஒரு கன்ஜெஷன் கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய ஒரு புழுக்க மனநிலை. என் எதிர்பார்ப்பு யார் காதலுமே விழமாட்டேங்குது. இந்த வேலை, இந்த சமூகம், இந்த குடும்பம், இப்படி எல்லாருமே வந்து என்ன என்கிட்ட இருந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்காங்களே. நான் பார்க்க வந்த வேலையை பார்க்க எனக்கு வந்து ஒரு 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 இடமே இல்லையே, ஸ்பேஸே இல்லையே. என் பிறவியின் நோக்கத்தை நான் தெரிஞ்சுக்கதானே வந்திருக்கேன், அதுக்கு இடமே இல்லையே அப்படிங்கிற ஒரு கன்ஜெஷன் மனநிலை வந்து இந்த சிக்கரியில உணர முடிஞ்சது. அப்புறம் இது வந்து ஒரு செடேட்டிவா பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு கிறக்கம். இந்த தாயின் அன்பு கட்டுல இருக்கக்கூடிய ஒரு கிறக்கம், ஒரு ட்ரௌசியா இன்டாக்சிகேட்டடா இருக்கக்கூடிய ஒரு இடம் இது. அப்புறம் இவங்க பெஸ்டரிங் ஃபார் அட்டென்ஷன் சொல்லக்கூடிய அந்த அன்புக்காகவும் கரிசனத்துக்காகவும் அக்கறைக்காகவும் ஏங்க மாட்டாங்க. அதை வந்து டிமாண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த அட்டென்ஷனை வாங்கி எப்படியாவது வாங்குறேன் நான் அப்படின்னு டிமாண்ட் பண்றது. இவங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, கிவிங் இஸ் ரிசீவிங். அவங்க எதிர்பார்க்கிற டிமாண்ட் பண்ற அந்த அதே கரிசனத்தையும் அந்த அதே சின்ன அக்கறையும் கொடுக்கும்போது அது ரொம்ப ரொம்ப அருமையா அவங்களுக்கு திருப்பி வர்றதை பார்க்க முடியும். பி குட் பட் டோன்ட் ட்ரை டு ப்ரூவ் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த நபர்கள் ரொம்ப நல்லவங்க தான், ஆனா அவங்க நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அதான் பிரச்சனையே. சுத்தி இருக்கவங்களுக்கு சரியோ தவறோ செய்த செயலுக்கான அங்கீகாரம் இவங்களுக்கு தேவைப்படுது. சரினா அதை பத்தி ஒரு கருத்து சொல்லுங்க, தப்புனா அதை நீங்க லேசா எடுத்துக்கிட்டீங்கன்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்ற உறுதிப்பாடு வேண்டி இவங்க இருப்பாங்க. அந்த உறுதிப்பாடை எப்படியும் எடுத்துப்பாங்க. வீடு பராமரிப்பு, குழந்தை வளர்ப்பு, சமையல், தமிழ் மருந்துகள். சமையல்லாம் சாதாரண சமையல் இல்ல, இன்ஸ்டிங்க்ட்ல இருந்து சமைக்கிறது. சின்ன சின்ன சென்சேஷன்ஸையும் சின்ன சின்ன உணர்வு நிலையில இருந்து சமைக்கிறதுன்னு வச்சுக்கலாம். அது ரொம்ப சுவையான உணவை வந்து கொடுக்கும். குடும்ப நலம், அழகியல், கைவினை பொருட்கள், சிக்கனமா இருக்கிறது. அப்புறம் சிக்கென்று குடும்ப மக்களுக்கு வந்து என்னென்ன வேணும் தேடி தேடி பார்த்து 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 செய்யறது. குழந்தைகள் உங்க கண்ட்ரோலுக்கு வரல அப்படின்றவங்க சிக்கரி டெய்லி ஒரு மாசம் சிக்கரி சாப்பிட்டுட்டு சிக்கரியை வந்து உணவுல அதாவது ரசத்துல இல்லாட்டி சாப்பாட்டுல இல்லாட்டி பிரெட்ல எல்லாம் சிக்கரி வந்து சேர்த்து கொடுக்கும் பொழுது கண்ட்ரோல் வரும். ஏன்னா இவங்க நெகட்டிவ் கண்ட்ரோல்ல தானே இருக்கிறவங்க சிக்கரி கொடுத்தா பாசிட்டிவ் கண்ட்ரோல். அவன் வந்து கண்ட்ரோல் ஆகாம இருக்கும்போது கண்ட்ரோல்னா அவனுக்கு புரியல, அம்மாவின் அன்பு புரியல, எதுக்கு சொல்றோன்றது புரியல. ட்ரை பண்ணி பாருங்க, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடுத்தது குக்கிங் அப் டிசாஸ்டர். எதுவுமே கலகமே இருக்காது, ஒரு சலனம் கூட இருக்காது. ஆனா ஏதோ ஒரு பெரிய கலகம் இருக்குன்னு இவங்களே நினைச்சுக்கிட்டு அதை வந்து மனசுக்குள்ள சமைச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். கலகத்தை உருவாக்குபவர்கள் இவங்கதான், கலகக்காரர்கள் தேவைப்படுறவங்க. யாரெல்லாம் கலகம் உருவாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க, ஒருத்தர் போய் பாக்குறீங்க, ஒரு குடும்பத்துல இவங்க கலகம் உருவாக்குவாங்கன்னு அவங்க வீட்டுக்கு போகணும்னு ஒரு நிர்பந்தம் இருக்குது, சிக்கரி போட்டு போங்க, சைலண்டா. அவங்க செய்யக்கூடிய உதவி யாரும் செய்யக்கூடாது. இதுதான் ரூட் ஆஃப் கான்ஃபிளிக்டா இருக்கு. குடும்பங்களையும் சரி நிறுவனங்களையும் சரி இதுதான் ரூட் ஆஃப் கான்ஃபிளிக்டா இருக்கு. அப்புறம் என் புள்ள, என் குடும்பம், நானு அப்படின்னு இருக்கிறதுல இருந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கம்யூனிட்டி வெல்ஃபேர் அப்படின்னு எல்லா பிள்ளைகளும் என் பிள்ளைகள் தான், இந்த உலகமே வந்து நான் வந்து எல்லாருமே என் நபர்கள் தான் அப்படிங்கிற இடத்துக்கு இவங்க போவாங்க. ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டர்ஹுட் டெவலப் ஆகும். இது ரொம்ப அழகான ஒரு கனெக்ஷனா இருக்கும் பிட்வீன் நம்ம பாக்குறோம் பெண்களுக்கு நடுவுல சின்ன சின்ன கதைகள், அவங்களோட ஸ்வீட் நத்திங்ஸ் எல்லாம் பரிமாறிட்டு ஒரு ஒரு இடம் வந்து இதுல உருவாகுது. செல்ஃப்லெஸ் அன்கண்டிஷனல் லவ் இருக்கு. அப்புறமா இவங்களுக்கு இருக்க பயம் என்னன்னா, யாராவது என் முக்கியத்துவத்தை வந்து பறிச்சுப்பாங்க, அதை திருடிப்பாங்கன்றது பயம். பட் நோபடி கேன் ஸ்டீல் யுவர் சன்ஷைன். 4 பேர் கையை வச்சு மறைச்சுக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூரிய ஒளி எங்கேயாவது நின்றுட போதா என்ன? அப்படி ஒண்ணும் கிடையாது. அப்புறம் இதனாலதான் சக பெண்களோடையும் மத்த குடும்ப உறுப்பினர்களோடையும் ஏற்படுற உரசல்கள் இது எல்லாத்துக்குமே இதான் காரணம்.
உங்கள் அன்பின் ஒளியை யாரும் பறிக்கவே முடியாது. ஒவ்வொரு பெண்ணும் வந்து தனித்துவமானவள், ஒவ்வொரு பெண்ணும் தன்னில் முழுமையானவள். இதை இவங்க கேட்கணும் அப்படின்னு விருப்பமா இருக்கு. அப்புறம் என் தேவையை தக்க வைக்க நான் தான் போராடணும் அப்படின்னு நினைக்கிறதுல இருந்து ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க. என் இருத்தலே இனிமையானது. நான் வந்து மத்தவங்களுக்கு அன்பை வாரி வாரி கொடுக்கறது அவங்களுக்கு ஆறுதலா இருக்கு. அதனால நான் இருக்கிறதே ஒரு இனிமையான விஷயம்ன்ற இடத்துக்கு வந்துருவாங்க. அப்புறம் நான் இல்லைன்னா என் பிள்ளைங்களை யார் கவனிப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருந்த தாய்மார்கள் என் பிள்ளைகளை கவனித்துக் கொள்வதே எனக்கு ஒரு ஆறுதலா இருக்கு. அதுவே எனக்கு ஒரு ஹீலிங். பீயிங் அ மதர் ஐ ஹீல் மை செல்ஃப் அப்படிங்கிற இடத்துக்கு வருவாங்க. பிள்ளைகள் வந்து தாயிடம் அரவணைப்பும் ஆறுதலும் வழிகாட்டலும் கண்டிப்பும் கூட அடையறாங்க. அப்புறம் இந்த இந்த தாய் அன்புங்கிறது தான் பிள்ளைகளுக்கு காப்பா இருக்கு. ஜே.கே. ரவுலிங் எழுதின ஹாரி பாட்டர் கதையில ஹாரி பாட்டரை வில்லன் கிட்ட இருந்து காப்பாத்துனது கடைசி வரைக்கும் எதுனா அவங்க அம்மா லில்லி பாட்டரோட லவ் தான். அது அந்த அது அதுதான் வந்து ஒரு அரணா ஒரு காப்பா அமைஞ்சது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்புறம் என் தேவைகள் எல்லாமே வந்து எவ்ரிதிங் இஸ் டேக்கன் கேர் ஆஃப், எல்லாமே பார்த்து கொள்ளப்பட்டது அப்படிங்கிற ஒரு உணர்வை குழந்தை கொடுக்கறது தாய்மார்கள் தான். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்யூரிட்டியை ஏற்படுத்துது. குழந்தைகள் வெளில போய் இருக்க சமூகத்துல நல்ல மனிதர்களா வாழ்றதுக்கு. அப்புறம் இந்த குடும்ப கட்டமைப்பு அப்படிங்கிறது இன் பிளேஸ் இருக்கிறதுக்கு காரணமே பெண்களோட தியாகம் தான். அவங்களோட நேரம், ஆற்றல், முயற்சி, அவங்களோட கெரியர், அவங்களோட ஹெல்த், அவங்களுடைய மனநலம், அப்புறம் இளமை எல்லாத்தையுமே அவங்க தியாகம் பண்ணிருக்கிறதுனாலதான் இந்த குடும்ப கட்டமைப்பு இருக்கு. ஆனா இயற்கையில பார்க்க போனா தாய்மையும் ஒரு பருவம் தான். அது வந்து ஒரு கடமையோ இல்ல ஒரு கட்டுப்பாடோ கிடையாது. அப்புறம் இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு ரைஸ் அ சைல்டுன்னு சொல்லியிருக்கு. பிள்ளைகள் நம் சமுதாயத்தின் கடமை. சிக்கரி தேவைப்படுற மனநிலையில இருக்கிறவங்க வந்து எப்பயுமே வந்து சிக்கனமா இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க சின்ன வயசுல நடந்த இதை வச்சு ஒரு மாதிரி ரேஷன் பட்ஜெட்டு லிமிட்டு இது மாதிரிதான் இருக்கணும், பர்ஃபெக்டா இதெல்லாம் நடக்கணும், இது இந்த டைம்ல இப்படிதான் நடக்கணும், அந்த மாதிரிலாம் அவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அதே மாதிரி செய்யணும். ஏதாவது ஒரு கணிப்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க சுத்தி இருக்கிறவங்கள பத்தி. இல்ல இதை இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இது இது இப்படிதான் செய்யணும் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட. அதே மாதிரி தன்னோட பொருளை வந்து கொஞ்சம் அவ்வளோ ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதை எப்படி அவங்களால வாங்க முடியும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணி இவங்க வந்து இப்படி அன்பு செலுத்துவாங்க, நிறைய அன்பு செலுத்துவாங்க. ஆனா நான் அன்பு செலுத்துறதே நீ எனக்கு திரும்ப அதை கொடுக்கணுன்றதுக்காக தான் அப்படின்ற ஒரு டிமாண்ட்ல தான் அவங்க வந்து செலுத்துவாங்க. ஸோ வேற வழியே இல்லை. நம்மளை வந்து எமோஷனலா ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள டிபெண்ட் பண்ண வச்சுட்டு அவங்க மேல நம்மளுக்கு நம்பிக்கை வந்து அவங்க தான் எல்லான்றப்போ அதுக்கப்புறம் தான் அவங்களோட விளையாட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு அன் ரொம்ப யோசிக்கிறது வந்து இன்னைக்கு தேவை என்ன, இன்னைக்கு என்ன கரெக்டா வந்துருச்சா, இப்போ என்னோட பசங்க வந்து என்னை சுத்தியே இருக்கணும், நான் சொல்றது எல்லாமே அவங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். அப்புறம் அடிக்கடி இவங்க வந்து என் உழைப்பு என் ஜென்ம கஷ்டம் இதெல்லாம் நன்றி எல்லாரும் நன்றி கெட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்க யாருக்கு என்ன உதவி பண்ணாலும் சொல்லி காமிச்சிருவாங்க ஈஸியா. ஸோ இதெல்லாம் கேட்குறப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மனசு விடுற மாதிரி இருக்கும். ஆனா நம்மளால அவங்கள விட்டுட்டு வெளியில வரவும் முடியாது. ஏன்னா எமோஷ்னலா அந்த அளவுக்கு விஷயங்களும் நடக்கும். ஸோ அற்ப சொற்ப விஷயமெல்லாம் கூட வந்து கொஞ்சம் குத்தம் சொல்ற மாதிரியே இருக்கும். ஆனா இவங்க டைம் ரொம்ப கரெக்டா கீப் அப் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலா வந்து இந்த சிக்கரி எடுத்து அத முழு மனநிலைக்கு வர்றப்போ டிமாண்டிங் லெவல்ல இருந்து அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிற முழுசா கொடுத்துக்கிட்டே இருக்கிற தன்மைக்கு வந்து மாறுவாங்க. தன்னை துன்பத்துல இருந்து எடுத்துட்டு அன்புக்குள்ள போறப்போ தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் அன்போட எடுத்துட்டு போவாங்க அப்படின்றதுதான் முழு தன்மையில. அண்ட் அவங்களுக்கு எப்படின்னா குடும்ப பந்தம் உலகியல் பந்தம் என்னன்றத புரிஞ்சு அதை விட்டு விலகுறதுன்னு இல்லை, பட் அதை புரிஞ்சு அவங்கவுங்களுக்கு என்ன லிமிட் இருக்கு, நம்ம எதுக்கு வந்திருக்கோம், நம்ம வாழ்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு ரொம்ப இலகுவா ஜென்டலா நடந்துப்பாங்க. யார்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்த்து எதுவும் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்திருக்கிறது நம்மளோட வாழ்க்கையை வாழ்றதுக்கு அப்படின்ற மாதிரி எப்பயுமே வந்து அவங்க இருக்கை கூப்பி வணங்கி இருக்கை கூப்பி வணங்குறதோட மட்டும் இல்லாம எல்லாரையும் வாரி அணைக்கிற அன்போட இருப்பாங்க. ஸோ ஓர்மை அன்பு அப்படி இருப்பாங்க.
ஸோ வாழ்க்கையோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சிக்கரி மலர் ரொம்பவே பயன்படும். பிரம்மாண்டமான தாயன்பு சிக்கரி. தன்னலமற்ற அன்புடன் பிறர் நலனில் அக்கறை. பிரபஞ்சத்தின் தாய்ன்னு சொல்றாங்க இவங்கள. மிகவும் அன்பும் கருணையும் கொண்ட மனிதர்கள், அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய மலர் இது. கூட இருக்கவங்க கூட, அதாவது சக மனிதர்களிடம் நம்ம அன்பு செலுத்தும் போது அகிலங்கள் நம்ம மீது அன்பு செலுத்த ஆரம்பிக்கும். வீட்டுல 2-3 குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு அன்பு அதிகரிக்கணும்னாலும் சிக்கரி தான். சிக்கரி கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா குழந்தைங்க நம்ம சொல்ற பேச்சு கேட்க ஆரம்பிச்சு. ஒரு சில குழந்தைங்களை பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கூடயே இருக்கும், வேற யார்ட்டையுமே போகாது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உடனே நம்ம சிக்கரி கொடுத்துட்டோம்னா சிக்கரியோட முழு தன்மைக்கு அவங்க வந்துடுறாங்க. அப்ப அவங்க வாழ்வும் சரி, அவங்களோட சந்ததியினரோட வாழ்வையும் கூட சிறப்பானதா அமையும். ஒரு விஷயத்த நீங்க தீவிரமா விரும்புறீங்க அப்படின்னா அதை பெறறதுக்கு கூட சிக்கரி தான் உதவியா இருக்கும். ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு, இல்ல திருட்டு போயிடுச்சு அப்படின்னா ஒரு சோகம் ஏற்படும் இல்லையா, அதை போக்குறதுக்கு கூட சிக்கரி தான். அதே மாதிரி ஒரு பொருள் எனக்கு அத்தியாவசியமா வேணும், அந்த பொருள் எனக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்னாலும் அந்த நேரத்துல நம்ம உடனே சிக்கரி போடும் போது அந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு வர வேண்டிய பணம் கேட்காமலேயே வரும். பைசா வசூல் அப்படின்னு சொல்றாங்க சிக்கரிய. இப்போ லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு கூட சிக்கரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஞாபகம் இருந்துட்டே இருக்கும், அந்த அன்பு இருந்துட்டே இருக்கும். ஸோ லவ் ஃபெயிலியர்ல இருந்து மீண்டு வரத்துக்கு கூட சிக்கரி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வீட்டுல நம்ம வீட்டுல வேலை செய்யறதுக்கோ இல்ல நம்ம கடையில வேலை செய்யறதுக்கோ எடுபடி ஆட்கள் கிடைக்கணும்னாலும் சிக்கரி சாப்பிடும் போது உடனடியா கிடைப்பாங்க. இப்போ நம்ம ஆபீஸ்க்கு போய் ஒரு மேனேஜருக்கு லீவ் கேட்கணும், இல்ல பேங்க்குக்கு போறோம், சட்டுன்னு வேலை முடியணும் அப்படின்னாலும் அதுக்கும் சிக்கரி தான். யார்கிட்ட எப்படி பேசி ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நம்மளுக்கும் ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா சிக்கரி போட்டுக்கலாம். நல்ல சத்தான தரமான உணவு வகைகளை பார்த்து எடுக்கிறவங்க அவங்க இருப்பாங்க. ஸோ ஆரோக்கியமான மனிதர்கள் இவங்க. தொடர்ச்சியா சிக்கரி எடுக்கும் போது குடும்ப பந்தத்திலிருந்தும் உலகியல் பந்தத்திலிருந்தும் கூட விடுபடலாம். வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள எளிய மக்களுக்கு சிக்கரி ஒரு வரப்பிரசாதமா இருக்கும்.